கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை உயர்த்துகிற தேவன் லாஸ்ட் பாட்டனைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்மை உயர்த்துகிற தேவன் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் கொஞ்சுதனை ஏற்றனைக்கும் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அக்கா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருக்கராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடைசி செய்தி, தேவனுடைய கரத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குப்பையிலிருந்து ஒருத்தனை யாராலுமே யோசிச்சு பார்க்க முடியாது. இப்படி ஒரு மனிதனை இப்படி உயர்த்த முடியும். இதான் நம்முடைய சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம ஒரு நபரை பார்க்க போறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், போவாஸ் ஓபத்தை ரூத்திடம் பெற்றார். போவாஸ் ஓபத்தை ரூத். இந்த ரூத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, எஸ்தரை பார்க்கிறோம். சரி, தப்பா சொல்லிட்டேன். எஸ்தர் ரைட். எஸ்தரை குறித்து பார்க்கும்போது, எஸ்தர் ஒரு பெண். வேதத்துல பெண்கள் பெயரே கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல பாத்தீங்கன்னா 13:55 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர்களுடைய பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா 56 வசனத்துல இவன் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள். பேர் இருக்கா? இருக்கோ, ஆனா பேரை எழுதவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களை ஒரு லோ ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு லோ ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒரு பெண் ஆகிய எஸ்தர், அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரத்துல எஸ்தரின் சரித்திரம், ஹிஸ்டரி, அவர் ஒரு நபரை குறித்து ஒரு சரித்திரமாக மாற்றுகிறார். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு கீ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த கீ வார்த்தையின் மூலமாக தான் இந்த செய்தியை பார்க்க போறோம். அந்த கீ வார்த்தை என்னன்னு பார்ப்போமா?
எஸ்தர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த கீ வார்த்தையை நம்ம பார்க்கலாம். வல்லமை பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கிய முருகதானுடைய மேன்மையின் விஸ்தாரம், மேன்மை. இப்ப இந்த மேன்மைங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு மேற்குடி மக்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு கலெக்டர், ஒரு IPS ஆபீசர், IAS ஆபீசர், மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் அந்த மேன்மையான மக்கள். சினிமா ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜொலிப்பு போயிடும். இவங்களை தான் மேன்மைன்னு நம்ம பார்ப்போம். ஆனா ஆண்டவர் யார இந்த மேன்மையாக கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியாது, யாராலையும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் மேன்மையாக கொண்டு வருகிறார். சரி, இங்க இந்த மேன்மைங்கிற ஒரு காரியத்தை எஸ்தர்ங்கிற தன்னுடைய மகளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, எஸ்தரையோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் அறிவிக்க வேண்டாம். முருகத்துக்கு குலத்தை சொல்லாதம்மா அப்படிங்கிறார். ஏன் குலத்தை சொல்லக்கூடாதுன்னா, இவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருவருப்பா இருப்பாங்க. ஆதியாகமம் 46வது அதிகாரம், ஆதியாகமம் 46 34. நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி பார்வனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல உமது அடியார்களை நாங்களும் சிறு வயது கொண்டு நாங்கள் மேய்ப்பராயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மேய்ப்பர்கள் எல்லோரும் ஈட்டிற்கு அருவருப்பர். எகிப்தியர் இவங்க அருவருப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஜாதிகளை மக்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்க இல்லைன்னா ஆடுகளை மேய்க்க முடியாது. இனி என்ன நாளைக்கு எங்களுக்கு உனக்கும் சங்காத்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு ஜாதியை சேர்ந்த எஸ்தர் சொல்றாரு, சொல்லாத, கீப் இட் சீக்ரெட். அப்படி சீக்கிரட்டா வச்ச காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, 10வது அதிகாரம் 3வது வசனம், யூதனாகிய முருகதாய். இப்ப அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டாக்டர், வக்கீல், கலெக்டர் அப்படின்னு போடுவாங்களோ, IPS பின்னாடி இருக்கும். அதுபோல யூதனாகிய முருகதாய். இப்ப சீக்கிரட் கிடையாது. ஏன்னா இப்ப மேல வந்தாச்சு, மேன்மையான இடத்துக்கு வந்தாச்சு. மேன்மையான இடத்துக்கு வந்த உடனே பாருங்க, யூதனாகிய முருகதாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2வது, யோசேப்பு ராஜாவுக்கு 2nd. எகிப்துக்கு முல்லா பவர், அவர் ஒரு தேசம். ஆனா முருகதாய்க்கு ஒரு இடம் கிடையாது. அவருடைய பவர் எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 1வது அதிகாரம் இந்து தேசம், இந்தியால இருந்து ஆரம்பிக்குது, எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடு. 127 நாடுக்கும் நம்பர் 2 யாரு? முருகதாய். இவன் யாரு? ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு யூதன், அடிமை, சிறைப்பிடித்துப்பட்டவன். இவனுக்கு பிளேஸ் எங்க என்னன்னா, உட்கார்ந்துக்கலாம். எங்க உட்கார்ந்துக்கலாம்? வாசல். இந்த யோசேப்பு, இது ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். 2 சிமிலர் கேரக்டர். யோசேப்பு குளிர்ந்து உயர்த்தினார். ஆனா அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், செஞ்சாங்க, நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வெகு ஜனங்களை உயிரோடு காக்க முடியாதே, நான் உயிரோடு காக்கும் ஒரு ரட்சகனா. பாத்தீங்களா? இதே மாதிரிதான் இங்கே இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் முழுவதையும் அழிக்கணுங்கிறது ஆகானுடைய திட்டம். ஆனா அவனை எப்படி பார்க்கணும்? ரட்சகனா பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போயிடும். இப்ப நீங்க செஸ் கேம் நீங்க விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க ஒரு கிங் ஒருத்தர் இருப்பார். இந்த ஆப்போசிட்ல பார்ட்டிக்கு என்ன ஒரே கேம் என்னன்னா, அந்த கிங் அடிக்கணும். அந்த கிங் அடிக்கிறதுக்கு இவங்க ஒரு சில மூவ் பண்ணுவாங்க.
அந்த மூவ் பண்ண அது அடிபட்டுரும். என்னுடைய பேரங்க 2 பேரும் ரொம்ப அருமையாக செஸ் விளையாடுவாங்க. ஸ்டீவ் ஜேர் அவங்க அப்பா, என் மாப்பிளைக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது. இவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. டாய் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அந்த மூவ் போடுவோமா, அப்பா தாத்திடலாம், நான் போடுறான் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு தெரியுது என்னன்றது. இவனுக்கு 2 மூவ் பண்ணுவாங்க, அடி வாங்கிடுவார். இதுக்காக சொல்றேன்னா, அந்த ராஜாவை அடிக்க எப்படியாவது ட்ரை பண்ணுவாங்க. அதுபோல நம்ம இங்க பார்க்குறோம், நிறைய ஆண்டவர் மூவ்ஸ் கொடுக்குறார், ஒவ்வொரு அசைவா கொடுக்குறார். இதுக்காக அசைவா கொடுக்குறாருன்னா, ஒரு யூதன் எல்லாரும் அருவறுக்கப்பட்டவன மேன்மையை கொண்டு வரும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் கொண்டாடுறார். சரி, இதுக்கு நம்ம ஒரு கீ வார்த்தைன்னா மேன்மை. முதலாக நம்ம மேன்மையை பார்த்தோம், திரும்ப அந்த மேன்மையை நம்ம பார்க்க போயிடும். பாருங்க, இந்த மேன்மைகள் தான் உங்களுக்கு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் மேன்மை என்னன்னா 10வது அதிகாரம் 2வது வல்லமையும் பாராக்கரமான அவனுடைய எல்லா செய்கை. அவன் செய்கைன்னா ஆண்டவர் பின்னாடி இருந்து அந்த மூவ் கொடுக்கிறார். ஆனா அந்த கிரெடிட்டுக்கு யாரு போகுதுன்னா உங்களுக்கு தான் இப்போது. இந்த எஸ்தர் புத்தகத்துல கர்த்தர் தேவன் எதுவுமே இருக்காது, ஆனா பிரேயர் இருக்கும். ஆண்டோடைய ஒவ்வொரு மூவும் நீங்க பார்க்க முடியும். ஆனா கிரெடிட் யாரு போகுது பாருங்க. செங்கடல் கலக்கிறதுக்கு மோசே அந்த கோலை நீட்டுறான், அப்ப கிரெடிட் அவனுக்கு போகுது. ஆனா ஆண்டவர் பின்னாடி நாசில சுவாசத்தை ஊதுறாரு. அதுபோல இங்கேயும் வல்லமை பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளும், அந்த செய்கைகள் மூலமாக கிடைக்கிறது மேன்மை. இந்த மேன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் மேன்மையா நம்ம பார்க்கணும். 2வது மேன்மையை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது 4:14. 2வது மேன்மை நான் காட்டுறதுக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சு. முருகதாய்க்கு நியூஸ் வந்துருச்சு. என்ன நியூஸ் வந்துருச்சுன்னா, யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போறாங்க. அங்கிருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகி வந்துருச்சு. பாஸ் ஆகி வந்த உடனே ராணி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது என்னன்னா, நீ இக்காலத்திலாவது மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழுவும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பம் அழிவர்கள். இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடையாது. ராஜ மேன்மை ஃபர்ஸ்ட் மேன்மை சொன்னேன், இது ராஜ மேன்மை. இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. இந்த எஸ்தர் ஒரு அடிமை பெண். இப்ப இந்த எஸ்தருக்கு ராஜ மேன்மையை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கலாம். ராஜ மேன்மையை கொடுக்கிறதுக்கு என்ன செய்தார்? இப்ப இதுக்கு ஒரு கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருந்து. வாசிப்போமா? ஃபர்ஸ்ட் விருந்து யார் வைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 1வது அதிகாரம் 3 வசனம். அந்த மேன்மையை வஸ்திங்கிற ராணிட்ட இருந்து எஸ்தர் கொண்டு. எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணா இருக்கா. அவன் தன் ராஜ்யத்தை 3ஆம் வருஷத்துக்கு 3 வருஷம் முடிச்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். இது நிறைய ஃபேக்டரியில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சில தெரியும். அவங்க இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அன்னைக்கு அவங்க ஒர்க்கர்ஸ் ஒரு 500 பேர் இருந்தாலும் 500 பேருக்கு பிரியாணி போடுவாங்க. சிக்கன் 65 போட்டு அசத்துவாங்க. மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. எங்க கேன்டீன்ல மரியாள் உங்களுக்கு தெரியும். மரியாள் இங்க இருக்காதான்னு தெரியல. ஆனா ஒரு ஃபங்க்ஷன் வரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வரும். டிசம்பர்ல எல்லா ஸ்டாஃப்க்கும் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். அது மெனு போடுறத நான் தான் போடுறேன். ஒரு மெனு நான் போடுவேன். அது வித்தியாசமா இருக்கும். நான் ஐடியா கொடுப்பேன், மரியாதை செய்வாங்க. அதுபோல இங்க ஒரு விருந்தை பார்க்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்ஷியா மேதியா, இந்த பெர்ஷியா மீதியான இருக்குது. ஆனா சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஷியா மீதியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனை ஜெயிச்சவங்க. பாபிலோன்ல இரும்பு கோட்டை போல ஆண்டோடைய பிள்ளைகளை வச்சிருந்தாங்க. அந்த மீதிய பெர்ஷியா போய் அந்த ராஜா பாபிலோன் ராஜாவை கொன்னு அப்படி திருக்கணும். அந்த பவர்ஃபுல் ஆளுகள் அந்த ராஜ்யம் கீழே இருக்காங்க. மகத்துவமானவர்கள், நாட்டின் அதிபதிகள், பிரபுக்கள், அவருடைய சமூகத்தில் சும்மா வந்திருப்பாங்களா? கையில பெரிய கிஃப்டோட இருப்பாங்க. இப்படி அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யம், மகிமையில ஐஸ்வர்யம், இது போஸ்டிங் அப்படின்னு சொல்லு. ஒரு பணக்கார பெண் வருது. அவ கழுத்துல
என்ன போட்டிருப்பா அப்படின்னு டைமண்ட் நெக்லஸ், வளையல் இருக்கும், அது டைமண்ட் வளையல். இந்த மாதிரி ஒரு பகட்டா தான் வர்றது. அதுபோல இங்கேயும் பார்க்கிறோம், மகா ஐஸ்வர்யத்தின் மேன்மை பார்க்கிறோம். தன் மகத்துவமான சிறந்த பிரபுகள் எல்லாம் வர்றாங்க. இப்ப நாட்கள் முடியுது, ராஜா சூசனம் இருந்து இப்ப 5வது வசனத்துல ஒரு விருந்து. இந்த விருந்து யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருனாலும் வரலாம், ஃப்ரீ வரலாம். ஆனா பிளேஸ் டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருக்கும். பெரியோர் முதல் சிறியவர் ராஜா அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்திலே 7 நாள் விருந்து. 7 நாளும் ஒரே தடபுடலா இருக்கும். இதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லி வஸ்திக்கு தெரியாது, ராஜாக்கும் தெரியாது. ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவர் தெரியும். அவரு ஃபர்ஸ்ட் காயின் அசைக்கிறார். அசைச்சு ஒரு சந்தோஷத்துல ஆரம்பிக்கிறார். சந்தோஷத்துல ஆரம்பிச்சு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனம். சரி, இது ஆல்கஹால் கொடுக்குறாங்க. ஆனா 8வது வசனம் யாரையும் கம்பல் பண்ணல. சரி, அது ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தியும் ராஜாவை ஆசிர்வதை ஒரு விருந்து செய்தார். இப்ப நீ மட்டும் தான் செய்யலையா வஸ்தி, நான் குறைஞ்ச ஆளா, நானும் ஒரு விருந்து செய்வேன். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசு கழிப்பா இருக்கும்போது மப்பி ஏறிடுச்சு. ஆல்கஹால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா புலவர்கள். புலவர்கள்னா என்னன்றது அவங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா, ஒரு புலவர் ஒரு பாட்டு எழுதுறாரு ராஜா வச்சு. ராஜா கருப்பு. இந்த ராஜாவை பார்த்து தங்கத்து நிறமுடையவரே அப்படிங்கிறாரு. ராஜா பாக்குறாரு, தங்கம் அது கரையான இருக்குது அப்படின்ட்டு. உன் முகத்துல அடிக்கிற பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை என்னால பார்த்து கண்ணெல்லாம் கூசுதானே இப்படிலாம் வச்சு பாட்டு எழுதுறாரு. ராஜாக்கு ரொம்ப கோவம் வருது. நீ விளையாடுறியா, நீ போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையான்ட்டு பைய மந்திரிட்ட கண்ணில் மேட்ரு சொல்றாரு. உடனே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவரு கேட்கிறாரு, புலவரே நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட போமா கேட்கிறாரு. அவருக்கு ஒரே கொஸ்டின், நம்ம போட்டு புகழ்ந்ததுல நமக்கு ராஜ சாப்பாடு கிடைக்க போது வந்தாச்சு. வந்த உடனே அந்த மந்திரி இப்படி ஒரு இலையை விரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு. ராஜா, இந்த இலைய போதும் இல்லைன்னு, சூப்பரா இருக்கியா, ஏ எனக்கு போட்ட புலவருக்கு போட அடிக்கிறாரு. புலவருக்கு ஒரு இலையை போற மாதிரி ஆக்ட் பண்றா. நானே அவர் உடனே ராஜா தண்ணி எல்லாம் தெளிக்கிறாரு. தண்ணி தெளிங்கய்யா, அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். இவர் ஆக்ட் பண்றாரு, அவனும் ஆக்ட் பண்றாரு. கடைசியில சாப்பாடு வருது. யோ சூடா இருக்கையா போடு, ஐயா புலவர் கொஞ்சம் கூட போடியா, பாட்டெல்லாம் பாடி இருக்காருன்ட்டு. ஆனா இலையும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. ஆனா இவரு சாப்பிட்ட மாட்டு அப்புறம் ஞாபகம் வர்றாரு ராஜா. இவனு அப்புறம் ஞாபகம் வர்றான். அப்புறம் சொல்றாரு, யோ பண கிளிய கொண்டான் ஐயா தூக்கி. ஆனா அவரு மந்திரியோட தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்து இந்தாங்க ராஜான்றாரு. ராஜா அதை வாங்கி இந்தாங்க ஐயா பிடிங்க அப்படிங்கிறாரு. அவன் வாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். ராஜா ரொம்ப நன்றின்ட்டு போயிட்டான். போயா துரத்தி விட்டான். இதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் புலவர்கள் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த புகழ்ச்சியை தான் எஸ்தர் 1வது அதிகாரத்துல 10வது 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசனை கழிப்பார் மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்திரி சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பட அவளை ராஜா குண்டார் கொட்ட வேண்டும். எல்லாம் செஞ்சாங்க. இது ராஜா ஒரு 7 பேர் இருக்காங்க. இதுதான் புலவர்கள். புலவர் நம்பர் 1 வெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, செத்தார், கர்காஸ். இந்த 7 பேர்களும் இவர் போய் என்ன செய்யறது சொல்றாரு. அம்மா சொல்லிட்டாங்க, ஐ எம் சாரி, ஐ வில் நாட் கம். பாத்தீங்களா, இந்த எஸ்தர்ங்கிற ஒரு பெண்ணை கொண்டதுக்கு இவன் எஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அக்கா அழகா இருக்கா, கிரீடா வச்சிருக்கா, வந்து உட்கார வேண்டியதான. அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வருகிறார். இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்திய வரமாட்டேன்னு சொன்ன உடனே 14 வசனம் இந்த நியூஸ் எல்லாம் எங்க வீட்டு பொம்பளைங்க போனா சும்மாவே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சும்மாவே இப்ப வஸ்தியும் சொல்லலையா, எங்க பழப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா விட்டாரு, நம்ம புது ராணி வரப்போறாரு. இந்த புது நாரி வரப்போறான்னு சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரே ஒரு காரியம் 17வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். ராஜாவாகி அகஸ்வேரு ராஜஸ்ரீ வச்சு இதை என்ன பார்க்கறாங்கன்னா, பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா நியாயமித்தது ராஜநீதி. ராஜநீதி ராஜநீதினா என்ன சொல்ல பார்ப்போம். ராஜா ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொன்னா தலைமை. ராஜநீதிங்க. அந்த ராஜநீதிக்கு யார் கீழ்படுன்னு எல்லாரும் கீழ்படும். இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு நமக்கு கீழே யார் இருந்தாலும் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு காரியம் தேவை. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ராஜஸ்திரியாகிய அகஸ்வேரு ராஜா ஸ்திரீ வரமாற்றி சொன்னது எல்லாம் தங்கள் பார்வையிலே அற்பமாக எண்ணுவார்கள். அற்பங்கிறது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, த லோயஸ்ட். ஆனா ஒரு ராஜா தன்னை இப்படி பார்க்கிறார். அது யாருன்னு பார்க்கணும், எடுத்துக்கலாமா? 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 6வது அதிகாரம். இப்ப அற்பமாக பார்ப்பாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெற்றிய கொண்டாடுறார். ஒரே சந்தோஷம். டான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கார், டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றார். மீகால் சொல்றா, ராஜஸ்திரி அவர், சவுலுடைய மக. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் கேவலமா டான்ஸ் ஆடினே சொல்றார். இருத்தணும். அதுக்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அப்படி எல்லா வீட்டையும் பார்க்கலும். உன் தகப்பன் ஒரு ராஜா, நீ ராஜகுமாரி. பிறக்கும் போதே அந்த ஸ்டாட்டஸ் கிடையாது. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாவுக்கு என் பேர் கூட தெரியாது. நான் கடைக்குட்டி, லீஸ்ட், லாஸ்ட் அண்ட் லீஸ்ட். அப்படி அந்த எண்ணெய என்னை இஸ்ரவேல் கர்த்தராகிய ஜனத்திற்கு மேலாக தலைவனாக கட்டளைப்படி செய்த கர்த்தருடைய அசமத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். அதோட நிப்பாட்ட மாட்டேங்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அடுத்து இன்னும் தாழ்த்துங்கிறார். இதை பார்க்கலாம் இன்னும் நான் நீசனும் என் பார்ப்பை காட்டுமான்னு சொல்லுங்க. நீசனாக எனக்காவது கஷ்டமே இல்லை. இதாங்க தாழ்மை. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கோ உங்களை தாழ்த்துறீங்களோ ஆண்டவர் உயர்த்துவார். சரி, இப்ப நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு சிறைப்பெற்றவர். யூதன்கிற பேரை கூட சொல்லக்கூடாதுங்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த மகிமைங்கிற ஒரு ராஜ்யத்தை கொண்டாடுறார். நம்ம அந்த மேன்மைங்கிறத காரியத்துல அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பெண் எஸ்தருக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரத்துல 127 நாடு, 127 நாடுல ஒரு நாட்டுல இருந்து 10 பெண்கள் அனுப்புறாங்க. ஒரு நாட்டுல இருந்து 10 பெண் அனுப்புனா 170 காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம உலக அளவுல உலக அழகி போட்டி அப்படின்னு ஒண்ணு வைப்போம். பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன முக்கியமா பார்ப்பாங்கன்னா, எக்ஸ்டர்னல் பியூட்டி பிளஸ் பிரெயின் ஷார்ப்னஸ். நீ புத்திசாலியா இருக்கணும், அழகு மட்டும் காலம் வச்சு. நான் பார்த்ததுல யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெண்கிட்ட கேள்வியை கேட்ட உடனே அவர் சொல்றார், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் காரணம். சொன்ன உடனே கிளாப்ப பார்க்கணும், அடி பறக்குது பறக்குது பறக்குது. மற்றவங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தாங்கிறாங்க. இந்த ஒரு பெண் சொல்றாங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. காரணம் துதிக்கான மகிமையை ஆண்டவருக்கு கொடுத்த பெண் அவர். அதுபோல இங்க 1270 பேர் காம்படிஷன். ஒரு தேசத்துக்கு 10 பேர். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த காயினை மூவ் பண்றாரு. அது எப்படி மூவ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த பெண் அவள் பார்வைக்கு நல்லது ஆகையால் அவன் கையிலே, அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகாயி. இந்த யோகாயி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய வேலை என்னன்னா, இந்த பெண்களை ப்ராசஸ் பண்ணுவார். 6 மாசம் இது சுகந்த வாசனை அப்படியே அனுப்பிட்டே இருப்பாங்க. இது அவங்க உடம்புக்குள்ள போய் 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 இந்த பெண்கள்ட்ட இருந்து சில வாடகை வர வேண்டும். நான் பார்த்துருக்கேன், சில பெண்கள் அப்படி கிராஸ் பண்ணாங்கன்னா கற்படிப்பேன் அப்படி ஓடி ஓடி வரும். அது இயற்கையிலே சில பாடியில இருந்து சில ஸ்மெல் வரும். அது இந்த ஆக்சலால இருந்து வரும்.
அதுக்கு சில டியூட்ரன் போட்டாங்க, இந்த வாடை வராது. அதுபோல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல் 6 மாதம் சுகத்தினாலும் ஸ்திரீக்குரிய மற்ற செய்தினாலும், அதாவது இவ்விதமாக 12 மாதம் செஞ்ச பிறகுதான் உள்ள போகலாம். ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது எதற்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுடைய கண்கள் இருந்து ஒரு தயவு கிடைக்கும். முதல் தயவு யார்கிட்ட கிடைச்சது? இந்த ப்ராசஸ் பண்ற யோகாயுடைய கண்கள் கிடைச்சது. அடுத்து 3வது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் 6:3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீ வார்த்தை மேன்மை. 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா இந்த முருகதாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? கனமும் மேன்மை ஆண்டவர் உயர்த்த போயிடும். ஒரு ஸ்டெப்பா இந்த பக்கம் யாரை உயர்த்திட்டு இருக்காரு பாருங்க, ராணியை உயர்த்திட்டு இருக்காரு. உயர்த்தியாச்சு. முருகதாய் உயர்த்தணும். முருகதாய் உயர்த்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தூக்கம் வராம ஆக்கிறார். அவருடைய டெக்னிக்கே வித்தியாசமா இருக்கும். ஒரு சில ராஜாக்கு என்ன செய்வாரு, சொப்பனத்தை கொடுப்பாரு, தூங்கடாம ஆக்கிடுவார். ஆனா பார்வனுக்கு அந்த மாதிரி சொப்பனத்தை கொடுத்தாரு. இங்க ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராது படிக்கிறாரு. மினிட்ஸ் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா நடந்துச்சுன்னா ஃபுல்லா என்ட்ரியா இருக்கும். அதை வாசிக்க சொன்னார். ராஜா சுமந்திர வாசிக்கப்பட்டது. 2 பேர் வாசல் இருந்துட்டு, அவங்க பேர் என்ன, பிக்தா தோரேஸ், ராஜாவை அகஸ்வர் மேல கைப்பட பிளான் போட்டு இருக்காங்க. இது உட்கார்ந்து இருக்கிறவன் காதல விழுந்துருச்சு, போய் சொல்லிட்டான். அப்ப சொன்னதுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கொடுக்கல. அதான் ராஜா கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா, இதற்காக என் உயிரை காப்பாடுறாப்பா, நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களே, அவனுக்கு கனம் பண்ணீங்களா, மேன்மை பண்ணினீங்களாங்கிறாரு. அதற்கு ராஜா ஒன்றும் செய்யவில்லை. இப்ப ராஜா எல்லாத்துக்கும் ஆமான்கிட்ட போய் சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்யணும் எதிர்பார்க்கவே செய்யறாரு. நம்ம எல்லாம் தெரியும். நான் ஒரு வார்த்தை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க. 6வது அதிகாரம் 12வது வசனம் 11 வாசிக்கிறேன். அந்தபடியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் முருகதாயை அலங்கரித்து இதாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க எப்படி இருக்கும், அதுல அந்த பாதையில போனவங்களுக்கு தான் தெரியும். அவனை அலங்கரித்து அவனை குதிரை மேல் ஏற்றி, அதாவது ராஜாவுடைய குதிரை ஏற்றி நகர வீதிகளே உலாவும்படிக்கு செய்து ராஜா கணவன் செய்து கொண்டான். முருகதாய் ராஜாவுடைய அரண்மனை. முருகதாய்க்கு பெருமையே கிடையாது, மேன்மை கிடைச்சதா கிடைச்சது. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? சான்ஸே கிடையாது. கனவுகளோட என்ன முடியாது. ஆனா ஆண்டவருடைய உயர்த்திட்டாரு. 2வது பாத்தீங்கன்னா ஆமானோ வென்றார். ஆமானோ வென்றார். இப்ப ஒருத்தனுக்கு கனத்தை கொடுத்து 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 ஆண்டோட கையை உயர்த்திச்சு. ஆனா மேன்மையா இருக்கிறவன ஆண்டவர் அடிச்சு கீழே இருக்கிறார். சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டு கொண்டது. முக்காடு போட்டு கொண்டனா என்னன்னு நான் சொல்றேன். நீங்க பேப்பர்ல பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஆபீசர் ஆண் பெண் இந்த பிரைப் வாங்கும்போது மாட்டிக்குவாங்க. மாட்டின உடனே அவங்க முக்காடு போட்டுக்கிறாங்க. முக்காடு போட்டு தான் வெளியேறுவாங்க. உள்ள போகும்போது எப்படி போயிருப்பாங்க, இவ்வளவு ரூபா கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லி நான் முக்காடு போட்டுட்டு வெளியே வர்றாங்க. இந்த உயர்வு எப்படி இருக்குன்றது மட்டும் பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்கிறோம். 8வது அதிகாரம் 16. இவ்விதமாய் ஆண்டவர் ஒவ்வொரு காயினா மூவ் பண்ணிட்டார். அவர் என்ன உயர்த்தணும்னு நினைச்சாரு, எஸ்தரையும் உயர்த்திட்டாரு, முருகதாயை வச்சுட்டாரு, உயர்த்திட்டு அடுத்து என்ன நடக்கு பாருங்க. இவ்விதமா யூதருக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் பாருங்க. இதுல இருந்து அதுல கொண்டாடுறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. தன் வஸ்திரத்தை முருகதாய் கிழித்து ராட்டுடித்து சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தமாய் அலறி. 3. ராஜாவின் உத்தரவு அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்கு மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல் உண்டாயிற்று. ரட்டுடி சாம் இப்படி இருந்ததிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். நிறைய அவருடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். கேஷுவலா போகும், ஒரு அப்பு இருக்காது, ஒரு டவுன் இருக்காது. ஏதோ சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க, 2 பிள்ளை இருக்கும், அதை படிக்க வைப்பாங்க, அப்படி அவங்க வாழ்க்கை முடிக்கணும். ஆனா அப்படி கிடையாது. எப்படி செய்யறாருன்னா 8, 10 இவ்விதமா யூதர்களுக்கு வெளிச்சம், இருள், மரணம் எல்லாம் நாங்கள் சேர்த்து போயிடும்.
ஆனா என்னதான் பாருங்க, வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. உண்டானதுக்கு காரணம் ஆண்டுடைய கரம் உயர்த்திச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகத்தில் அவருடைய வல்லமையான கரம், உயர்த்துக்கிற கரம் கடைசி செய்தி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. இந்த வல்லமையான கரத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இதே கரம் எங்களையும் உயர்த்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆம்.